chapter is dual nature of radiation and matter. Okay, so what is mean by matter? What is mean by matter? First நம்ம matter அப்படின்ற ஐடியாஸ்ல இருந்து போவோம். அதுல இருந்து ப்ரொசீட் பண்ணிட்டு அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். So what is matter அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but a quantity of substance. Quantity of substance. Quantity of substance. Okay, நமக்கு தெரியும் எல்லா இந்த வேர்ல்டு இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் மெட்டீரியலால மேடப் ஆயிருக்கும் or we will name it as element. Okay, அப்போ சம் எலிமெண்டால மேட் அதுதான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா we will name it as substance. It has some quantitative nature. Okay, அப்போ any element has we know the composition. அப்போ base unit of அந்த matter அப்படின்றது பார்த்தீங்கன்னா it is called as atom. Base unit of matter is said to be atom. Atom has electron, protons and then neutrons. Okay, so just for transportation or just for convenience நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா electrons as a mediating factor எடுத்துப்போம். ஞாபகம் இருக்கு, mediating factor. Mediating means it will transport or it will result in some transportation. For example, current is a logic. Electric current is transported because of what அப்படினு பாத்தீங்கன்னா flow of electron. அப்போ electrons are the mediating particle, like that we will consider. Okay, so அப்போ atomல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டரா எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இங்க இருந்து ஒரு மெட்டல் நம்ம எடுத்துறோம். ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச நிறைய மெட்டல் இருக்கு. காப்பர் இஸ் ஆல்சோ ஆட்டம், அயன், கோபால்ட், நிக்கல், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, நிறைய மெட்டல்ஸ் இருக்கு. இப்போ இந்த எல்லா மெட்டல்ஸும் பாத்தீங்கன்னா we know that electron will be there, they are responsible for current அப்படின்னு தெரியும். ஓகேவா? அப்போ therefore I'm just considering a plate, a metal plate, simply a metal plate. இப்போ இந்த மெட்டல் பிளேட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா electrons will be there. So they are called as what அப்படின்னு பாத்தீங்கன்னா free electrons. So what are free electrons அப்படின்னு பாத்தீங்கன்னா they are responsible for conduction. அந்த conduction சொல்லுவீங்க. இல்ல அப்படின்னா we can say it as or force of attraction will be less between the nucleus. Force of attraction will be less. Force of attraction will be less அப்படின்னு தெரியும். இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் உங்களுக்கு என்ன எதுக்கு காரணமா இருக்கு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷனுக்கு வந்து காரணமா இருக்கு. ஓகே, இப்போ இந்த கரண்டோட ப்ராப்பர்ட்டி, அப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் நம்ம இங்க இருந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ இருக்கு. இந்த எலக்ட்ரான் ஃப்ளோக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா we will name it as current அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீன்ஸ் ஆஃப் கரண்ட் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கிவிங் a v is called as what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is potential difference அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. v அப்படின்றது potential difference வச்சு நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ வேற என்ன மீன்ஸ் ஆஃப் வே இருக்கு இந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா EMF இல்லாம we can also produce by different means by giving temperature கொடுத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரான்ஸ் உள்ள வந்து அதோட மீன் பொசிஷன் வந்து it will moves inside the atom. அது தெரியும், அதான் வைப்ரேட்டிங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணினா எனர்ஜி கெயின் ஆகும். எனர்ஜி கெயின் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வேகமா வைப்ரேட் ஆயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்கனாக்கா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுனாக்கா வெளில வந்து பிச்சிட்டு வெளில வந்து அந்த மாதிரி லாஜிக் தான். அப்போ நீங்க டெம்பரேச்சர் கொடுத்து நீங்க எலக்ட்ரான் வெளில எஜெக்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் தெர்மோ அயானிக் எமிஷன். அப்போ ஒரு மெட்டலை அயானா மாத்தி பை மீன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் we are removing that electron. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தெர்மோ அயானிக் எமிஷன். ஸோ திஸ் இஸ் கேரிட் அவுட் பை டெம்பரேச்சர். ஓகே, அது எமிஷனா வெளில வருது. அப்போ வேற என்னென்ன வே இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட்டாலே நம்மளால வந்து பண்ண முடியும். லைட்டால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னாக்கா ஸோ திஸ் இஸ் அ மெட்டல், இதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நம்ம இதுல என்ன பண்றோம் பாத்தீங்கன்னாக்கா தெர்மோ ஹீட். ஸோ ஹீட் வந்து சப்ளை பண்றோம், டெம்பரேச்சர் ஆர் சிம்பிளி ஹீட் வந்து சப்ளை பண்றோம். லைட் வச்சு அதை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்றேன். ஹீட் வந்து சப்ளை பண்றீங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. இந்த எமிஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் தெர்மோ அயானிக் எமிஷன். why it is called as thermo ionic emission அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் சப்ளை பண்றீங்க, அந்த மெட்டல் வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு நியூட்ரல் ஸ்டேட்ல இருந்து அயானிக் ஸ்டேட் மாறிட்டு அதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வெளில வருது. ஸோ இட் இஸ் கால்ட் as thermo ionic emission. வேற என்ன எமிஷன் பாத்தீங்கன்னா ஹீட்டுக்கு பதிலா அதே மெட்டல்ல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லைட்டை வந்து சென்ட் பண்ண முடியும். எனி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா அப்போ லைட் நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இட் வில் எமிட் எலக்ட்ரான் அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா photo emission. So that is பிகாஸ் ஆஃப் லைட் வச்சுங்களேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு பெருசாக வந்து படிக்கும். இந்த எஃபெக்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ரொம்ப எலாபரேட்டிவாக படிக்க போகிறோம்.
லைட் வந்து நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? லைட் இஸ் நத்திங் பட் கேரிட் ஆன் பை எனர்ஜி photons E equal to h nu. அந்த எனர்ஜி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது எலக்ட்ரான் அங்கிருந்து வைப்ரேட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா வெளில வந்து என்ன ஆகுதுன்னா எஜெக்ட் ஆகும். ஸோ அப்போ தட் இஸ் a radiation. அப்போ it is carried out by light. It is nothing but light as nothing but a mediating particle as photon. Photon will transport energy it to electron. அப்போ எலக்ட்ரான் அங்கிருந்து வைப்ரேட் ஆகிட்டு வெளில வரும். பேஸ் கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ நீங்க இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம எலாபரேட்டிவா படிக்க போறோம். இதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் வந்து தேவை. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா it is called as work function. Basics, fundamentals வச்சுக்கலாம். What is mean by work function? Work function என்ன? Simply, this is an electron. This is a metal. There will be an electron. ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு, அதுல ஒரு எலக்ட்ரான். இப்போ நான் எப்பவுமே ஒன்னு ரெஃபரன்ஸா எடுத்துப்பேன். நீங்க அஸ்யூம் பண்ணி நிறைய இருக்கு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. அப்போ இந்த எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா we have to spend minimum energy. ஒரு particular amount of energy, some specific amount of energy. So we are supplying some minimum amount of energy. That minimum energy is called as work function. Okay, minimum energy supply பண்ணி electron remove பண்றீங்களா, minimum energy required to remove an electron. That energy is called as what? So in a symbolic manner it is expressed by the term called phi naught. In some books they used to represent by the term called W. Confuse பண்ணிக்காதீங்க. phi naught னாலும் W னாலும் work function. So which is equals to phi naught is equals to h times of mu naught, because energy is equals to h nu. Appo it is also a kind of energy, but on the respective energy kana frequency, but general energy form of energy. Okay, a photon of energy. Okay, E equal to h nu. Planck's constant usually நம்ம பாப்போம்ல, அதுதானே Planck's constant. நியூ நாட்ன்றது frequency, அந்த பர்టిక్యులர் எனர்ஜிக்கான frequency, ரெஸ்பெக்டிவ் frequency. ஓகே, அப்ப செகண்ட் டேர்ம் நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா threshold frequency. So threshold frequency, what is threshold frequency அப்படினு பாத்தீங்கன்னா minimum energy required to remove an electron, அந்த எனர்ஜிக்கான minimum frequency. ஓகே, so minimum frequency of that minimum energy is said to be work function. தெரியும்ல உங்களுக்கு. அப்ப அந்த frequency என்ன இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா it is nu naught. இந்த nu naught தான் இது threshold frequency. இந்த phi naught தான் உங்களுக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா it is called as what? Work function. Minimum frequency of the work function, or minimum frequency at which electron is emitted is known as removed. அது ரிமூவ் பண்றது நீங்க ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி தான். அதுதான் வந்து ஐ மீன் ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி வொர்க் ஃபங்க்ஷன்ன்றோம். அந்த எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா threshold frequency அப்படின்னு சொல்றோம். எமிட்டர்னா வெளில வரது, அது ஆக்சுவலி வெளில வரது அப்படி சொல்றோம் எமிட்டர்னு சொல்லிட்டு. தட் இஸ் சோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் required is one is work function, threshold, and then stopping potential. So what is mean by stopping potential அப்படினு பாத்தீங்கன்னா once எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பிளேட்ல இருந்து எஜெக்ட் ஆயிட்டு வெளில வந்துட்டே இருக்குங்க, இதனால ஒரு ஃப்ளோ நடக்கும். அப்போ இதனால நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த கரண்ட் இதனால ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா போட்டோ கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேஸ் ஐடியா வந்து போட்டோ கரண்ட். இப்போ இந்த கரண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணா நெகட்டிவ், ஏன்னா ஆக்சுவலா கரண்ட் அப்படின்றது எப்போ ஃப்ளோ ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க சொன்னதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் என்ன ஃப்ளோ ஆகும்னு பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோவே டேக் பிளேஸ் ஆகும். அப்போ அந்த கரண்ட் அங்க ஃப்ளோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த பொட்டன்ஷியலுக்கு நீங்க ஆப்போசிட்டா ஒரு பொட்டன்ஷியல் சப்ளை பண்ணீங்கன்னா that potential is called as what? Stopping the word இருக்கு பாருங்க. அந்த ஃப்ளோவை நீங்க என்ன பண்ணா சீஸ் பண்ணணும், நிறுத்தணும். அப்படியே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அதை நீங்க அப்படியே ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பொட்டன்ஷியல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுப்பீங்களோ that is called as stopping potential. அப்போ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி நீங்க அனலாஜிக்கா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஃப்ளோவை நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா it is a negative potential. நெகட்டிவ் இல்ல, ஆப்போசிட் தான். This negative potential required to stop that emission. To stop, simple சொல்லிட்டீங்க, stop the emission. எமிஷனை ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க கொடுக்குற பொட்டன்ஷியல் பேரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்ப சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் V நாட், இது frequency, threshold frequency mu naught. Work function வந்து either phi naught or we can say it as capital W.
அப்போ ஃபோட்டோ எமிஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுல்ல? வாட் இஸ் ஃபோட்டோ எமிஷன் அப்படின்னா, இட் இஸ் லைட் வந்து உங்களுக்கு ஒரு மெட்டல் மேலே படுது, அந்த எனர்ஜி வந்து அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வைப்ரேட் ஆகும்போது அந்த வைப்ரேட் ஆகிற எலக்ட்ரான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வெளில வந்துடும். அப்போ அந்த வெளில வர எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எமிஷனுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஃபோட்டோ எமிஷன். அப்போ இந்த ஃபோட்டோ எமிஷன் எலக்ட்ரான் எமிட் மட்டும் ஆகல, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுது சுற்றி. ஓகேவா? அந்த அந்த மீன்ஸ் அது சர்க்கியூட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோ. இதை நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் படிக்கலாம் அது என்ன அப்படின்ட்டு. Okay, so we can learn it as an experimental form. That is, எப்படி இதை படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா experimental study. So it is experimental study. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is consider a vacuum tube. Vacuum tube கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ்லாம் படிச்சிருப்போம். So vacuum tubeல there will be a cathode plate, அதுக்கப்புறம் there will be a anode plate. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு ஜஸ்ட் சார்ஜஸ் ஐ மீன் பேட்டரி சப்ளை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டுங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு அம்மீட்டர், ஒன்று மைக்ரோ அம்மீட்டர் ரேஞ்சிங்கில் கனெக்ட் பண்ணுறேங்க. அண்ட் தென் நமக்கு தேவையான கீ அந்த மாதிரியான செட்டப்ஸ்லாம் வந்து இதில் வச்சுருங்க. ஓகே, ஒன்ஸு இந்த சி அண்ட் ஏ மார்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த லைட் எனர்ஜி வந்து உங்களுக்கு இந்த பிளேட்டில் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது வித் சம் எனர்ஜி இ. இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. ஸோ இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இட் யூஸ்வலி எமிட்ஸ், சார்ஜ் ஃப்ளோஸ். ஓகேவா? எமிட் ஆகுது. அப்போ எமிட் ஆகக்குள்ள இட் ரீச்சஸ் தி ஆனோட். உள்ள வந்து இந்த வேக்கம் டியூப் உள்ள வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா எலக்ட்ரானோட ஃப்ளோ, அதாவது இந்த கேத்தோட் ரே கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளோ ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ், ரேஸ் டியூ டு ஃப்ளோ ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகே, ஸோ இட் ஸ்டார்ட் அண்ட் ரீச்சஸ் த ஆனோட் பிளேட். அப்போ ஆனோட் பிளேட் ரீச் ஆனதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்கியூட். ஓகேவா? அந்த ஃப்ளோவை நம்ம இந்த அம்மீட்டர் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெஷர் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளி மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணுங்க. மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் ஒன்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு இன்சிடென்ட் ஆன மெட்டல் அந்த அப்படியே உங்களுக்கு ஃப்ளோவாக போடுறேன் என்னன்னு லைட் இன்சிடென்ட் ஆன மெட்டல். இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் எமிட்ஸ். ஓகே, எமிட் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சதுனாக்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. அப்போ ஃப்ளோனால் நமக்கு என்ன காசு ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் ப்ரொடியூஸ் கரண்ட். ஓகே, திஸ் இஸ் த மெயின் ஐடியா. ஓகே, அப்போ லைட் வந்து மெட்டல் மேலே பட்டது, மெட்டல் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. எமிட் ஆகிற எலக்ட்ரான் வந்து ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுது. ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வில் ரெப்ரசென்ட் அஸ் கரண்ட். தியரியா எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் photo electric effect. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் போட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்ல இருந்து கரண்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண, எலக்ட்ரிக்னா அது சம்திங் கரண்ட். ஓகே, அப்போ போட்டோல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த எஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அந்த இந்த இந்த பெரிய ஐடியாவை நம்ம சின்ன ஒரு ஃப்ளோவா பார்த்தாச்சு. ஓகேவா? சிம்பிள் லாஜிக்கா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கரண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், எமிட் ஆகுது இல்ல, இந்த எலக்ட்ரான் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா they are called as photo electrons. and then இந்த கரண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா it is photo current. ஜஸ்ட் டெர்மினாலஜி தான், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பிளைண்டா யோசிக்கக்கூடாது. அங்கே வந்து எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னோ அந்த எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் வேற பண்ணுவோம், ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐபின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்க வர பாருங்க, ஸ்பேஸ் அதுதான் விட்டுருந்தேன். ஐபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கரண்ட். அப்போ அந்த ஃபோட்டோ கரண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகும். ஸ்டாப் பண்ண என்ன அர்த்தம்? ஜீரோ ஆக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுப்பீங்களோ அந்த பொட்டன்ஷியல் பேர் தான் என்னது, ஸ்டாப்பிங் பாயிண்ட். சிம்பிளா இப்போ கனெக்ட் பண்ண முடியுதா? இப்போ நான் இங்க ஐபின்னு போட்டுனா என்னன்னு தெரியாது, அதனால தான் இங்க வந்துட்டு ஐபிக்கு இங்க வர. ஓகேவா? ரைட்டா? ஸோ திஸ் இஸ் பேஸ் ஐடியா. இப்போ இங்க நடந்த விஷயத்தை கிராஃபிக்லாம் நம்மளால பிளாட் பண்ண முடியும். இப்போ லைட் வந்து இங்க இருந்து வருதுன்னு வச்சுங்களேன், வித் சம் எனர்ஜி. இன்டென்சிட்டின்னு ஒரு ஃபேக்டர் வந்து படிச்சிருப்போம். இட் வில் பி ரெப்ரசென்ட் பை தி டேர்ம் கால்ட் ஐ. ஐ வந்து பிரைட்னஸ். பிரைட்னஸ்னா அதோட ஸ்ட்ரென்த்னு வச்சுங்களேன். ஒரு கிவன் ரீஜன்ல எவ்வளோ எனர்ஜி வந்து இவ்வளோ ஏரியால இவ்வளோ செகண்ட்ல வந்து படுது அப்படின்றது தான். அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்சிடென்ட் ஆன் அ பிளேட் ஏரியா in a particular time is known as what அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி. அப்போ எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்? இன்டென்சிட்டி எந்த அளவுக்குன்னா எனர்ஜி தானே மீன் பண்றாங்க. அப்போ எவ்வளோ எனர்ஜி இன்சிடென்ட் ஆகுமோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு வெளில வரும். எவ்வளோ எனர்ஜி இன்சிடென்ட் ஆகுதோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வெளில வருது. ஓகே, அப்போ அந்த லாஜிக் படி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா we can plot a graph between intensity versus photocurrent. Intensity versus photocurrent. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா
take two axes. One is said to be your x-axis as intensity axis and y-axis as a photocurrent axis. Okay. So இதை நீங்க I ன்னு எடுத்துங்க. இதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? IP ன்னு எடுத்துங்க. I ன்னா கரண்ட் கிடையாது, இங்க intensity. Okay. So this is IA and then this is IP. Okay. அப்போ intensity அதிகப்படுத்துறோம் அப்படின்னாக்கா எனர்ஜி அதிகப்படுத்துறோமா? எனர்ஜி அதிகப்படுத்தினா நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளில வரும்ல. அப்போ இதால காசு ஆகிற கரண்ட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா directly proportional இருக்கும். If this increases, it means I increases, which implies that energy increases. If energy increases, which implies current will be increases. So that it is directly proportional. So simple logic. So this is the first graph. Next graph என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is photocurrent versus stopping potential. Photocurrent க்கு stopping potential ஒரு graphical model. Okay, let us consider உங்களுடைய இந்த மாதிரி எடுத்துக்கங்க. That is your this acts as stopping potential V naught எடுத்துங்க. இது negative side of the stopping potential. இது உங்களுடைய origin point எடுத்துக்கலாம். அப்ப x axis is said to be stopping potential part. Y axis நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா IP, that is photocurrent எடுத்துங்களா. Okay, this is a plate. இந்த ஹோல் சினாரியோல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல இதே கிராஃப் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஃபிக்ஸிங் தி ஃப்ரீக்வென்சி as fixed, frequency of incident radiation இங்க போகுதுல, இந்த மெட்டல்ல போகுதுல, இந்த போற எனர்ஜிக்கான E ஈக்குவல் டு H நியூ. இதுல இருக்க அந்த நியூ இருக்குல்ல, இந்த நியூ ஃபேக்டர், இந்த ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸடா வச்சுங்க. தட் இஸ் கான்ஸ்டன்ட், இட் இஸ் செட் as a fixed. பட் இன்டென்சிட்டி நம்மளால ஃபிளக்சுவேட் பண்ண முடியும். What is intensity அப்படின்னு பார்த்தீங்கன்னா intensity what I have defined energy passing per unit area per unit time. So it is into T, E divided by A into T. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா either இந்த ஏரியாவை இல்லை டைம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியும், எனர்ஜி ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த இன்டென்சிட்டி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா what happens to its stopping potential variations. Okay, அப்போ இந்த மெட்டலோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்றது இந்த மெட்டல், நான் ஒரு மெட்டல் ஃபிக்ஸடாக எடுத்துக்கிறேன் வச்சுக்கலாம். திஸ் இஸ் மெட்டல். ஓகேவா, எனி மெட்டல். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காப்பர்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், காப்பர்னு எடுத்துங்க. காப்பர் ஒரு சோடியம் ஒரு பொட்டாசியம் எது வேணா எடுத்துக்கலாம். ஓகே, சம் எண்ணெய்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மெட்டலுக்கான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ஃபிக்ஸட் வேல்யூ. ஏன்னா அது வந்து ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரானோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ண போறீங்க. இட் இஸ் ஃபிக்ஸட் வேல்யூ. ஆனா நீங்க இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்றதுனால என்ன வேரி ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபைன் பண்ண ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, whenever you are adjusting your IP versus intensity அதிகப்படுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போட்டோ கரண்ட் வந்து வேரி ஆகும், ப்ரொபோர்ஷனேட்டா வேரி ஆகும்னு தெரியும். அப்போ நம்ம வந்து இன்டென்சிட்டி மாற்றும் போது நமக்கு என்ன ஆகுது, போட்டோ கரண்டோட ரிசல்ட் வந்து வேரி ஆகுது. ஆனா இந்த மெட்டலுக்கான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, V0 வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, இட் இஸ் said to be கான்ஸ்டன்ட். அதுல எதுவும் அட்ஜஸ்ட் ஆகாது, கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அந்த V0 வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், பட் இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெட்டலுக்கான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுங்க, இந்த நெகட்டிவ் V0 வந்து இங்க இருக்குன்னு வச்சுங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்போ இதுக்கான கிராஃப் நம்ம பிளாட் பண்ணோம்னாக்கா இட் வில் ரீச் a fixed level. இதே அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான பொட்டன்ஷியல் வந்து ஜீரோவா இருக்கு இனிஷியலா. நீங்க லைட்டே சென்ட் பண்ணல, இந்த லைட் சென்ட் பண்ணாத அப்போ மீன்ஸ் அது சம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். லைட் நீங்க வேர் இஸ் கேஸ் பொட்டன்ஷியல் ஜீரோவா இருக்கும்போது there will be some fixed value of current. ஏன்னா some electrons will be there. Once நீங்க பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது மீன்ஸ் லைட் நீங்க சென்ட் பண்றீங்கன்னா, அந்த ரெண்டு பிளேட்டிங் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வாட் எவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்ததுல அப்போ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது கரண்டோட வேல்யூ என்ன ஆகிட்டுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இட் ரீச்சஸ் a fixed value. This fixed value is called as saturation value ன்னு சொல்லுவாங்க. Symbolically we will express by the term called இந்த அமௌண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா I of S ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேச்சுரேஷன் கரண்ட். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துங்களேன், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. நீங்க அதுல வந்து ஒரு ஜக்கு ஃபுல்லா தண்ணி எடுத்து, ஒரு 10 லிட்டர் ஜக் எடுத்து தண்ணி எடுத்து ஃபில் பண்றீங்கன்னா எவ்வளவு தண்ணி அதில் ஃபில் பண்ண முடியும் உங்களால? தட் இஸ் 1 லிட்டர். தட் இஸ் கால்ட் அஸ் சேச்சுரேஷன் வேல்யூ. reaches limiting value said to be saturation value. அப்ப நீங்க என்னதான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா கூட என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ வந்து அட்டைன் ஆயிடும். இட் இஸ் கால்ட் as saturation value. ஓகே, அப்ப இந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, பொட்டன்ஷியல் ரெடியூஸ் பண்ணிட்டே வரீங்க, கரண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப நீங்க பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் கரண்ட் ஃப்ரீஸ் ஆகும். தட் பொட்டன்ஷியல் இஸ் கால்ட் as stopping potential. அப்ப இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்க இன்டென்சிட்டி நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, we will represent some point of intensity. It is called as I1 intensity. இப்போ இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, வேற இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இந்த பர்டிகுலர் இன்டென்சிட்டி நடந்ததுனால அப்போ இன்டென்சிட்டி மாத்த வேற கரண்ட் தானே அரைஸ் ஆகும். பட் ஆனா அந்த போட்டோ மீன்ஸ் வாட் இஸ் தட் ஃபேக்டர் வில் வேரி. வெயிட், தட் ஃபேக்டர் வில் வேரி.
ஆனா வந்து உங்களுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா இட் ரிமைன்ஸ் ஃபிக்ஸட். அப்போ எல்லா மெட்டீரியலுக்கும் இல்ல, அந்த மெட்டீரியலுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃபிக்ஸடா இருக்கும், எல்லா மெட்டீரியலுக்கும் கிடையாது. நான் இங்க மெட்டீரியல் மாத்தல, இன்டென்சிட்டி தானே சேஞ்ச் பண்றேன், மெட்டீரியல் மாத்தல இல்ல. போட்டோ இன்டென்சிட்டி மாத்தினா போட்டோ கரண்ட் தானே மாறும். அப்போ இன்னொரு வேல்யூ ஆஃப் இன்டென்சிட்டி வேற போட்டோ கரண்ட் வரும். ஆனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸடா இருக்கும். ஏன்னா நம்ம மெட்டீரியல் மாத்தல, டிஃபரெண்ட் இன்டென்சிட்டி வச்சு. அப்போ இந்த இன்டென்சிட்டிஸ்க்கான வேரியேஷன் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்மியான இன்டென்சிட்டி கம்மியான கரண்ட் அப்பெண்டா இருக்கா. அப்ப இந்த மூணு இன்டென்சிட்டிக்கான கனெக்டிங் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா we can get the result like that is I3 is greater than that of I2 is greater than that of I1 அப்படின்னு ஒரு கனெக்ட் வந்து நம்ம கொண்டு வர முடியும். அப்ப intensity greater will be the saturation current. Saturation current depends upon the இது first intensity நம்ம IS1 எடுத்துக்கலாம். இங்க இருக்க இந்த இது வந்து இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா I mean saturation current வந்து அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல உங்களுக்கு வேரி ஆகும். that is the same result வச்சுங்க, depends upon நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, so this is the case. ஓகே, இதுல frequency adjust பண்ணி பார்ப்போம். intensity ஃபிக்ஸட் ஆச்சுங்க, இதுல நியூ அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். நியூ அட்ஜஸ்ட் பண்ணனாக்கா எனர்ஜி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ எனர்ஜி வேரி ஆகும்போது வாட் ஹேப்பன்ஸ் டு இட்ஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்றது தான் கேஸ். ஓகே, இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து மாறும். ஏன்னா அந்த பர்டிகுலர் எனர்ஜி ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணீங்கல்ல, வேற எனர்ஜி சப்ளை வேற எனர்ஜிக்கான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா இட் வில் வேரி. அப்போ இதே கிராஃப் எக்ஸாக்டா நீங்க இங்க காப்பி பண்ணிடுங்க, சேம் கிராஃப் சேம் டெஃபினிஷன்ஸ் தான். அப்போ இது உங்களுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கான கிராஃப், V0க்கான கிராஃப், இது உங்களுடைய ஐபி. ஓகே, இது பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃபார் ஃபிக்ஸ் சம் வேல்யூ இங்க எடுத்துக்கலாம். சம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வச்சுங்களேன். நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா இன்டென்சிட்டி வந்து ஃபிக்ஸடா வச்சிருக்கீங்க. அப்போ யூ வில் பி கெட்டிங் தி கிராஃப் சேம் ஆஸ் தட். இங்க வரங்க அதே கிராஃப் இங்க வரைஞ்சிடலாம், இதுல எதுவும் வேரியேஷன்ஸ் கிடையாது. ஆனா இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V01 ன்னு எடுத்துங்க. ஓகே, நவ இன்டென்சிட்டி இஸ் டு பி ஃபிக்ஸட். அப்போ வாட் இஸ் தட், ஐபி வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது, ஐபி சேஞ்ச் ஆக போறது. ஆனா அந்த ரெஸ்பெக்டிவ் கரண்ட்டை நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு வேற வேற பொட்டன்ஷியல் வந்து நீங்க சப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்றீங்க. அப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அப்போ நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு செட் சம் வேரியேஷன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி நீங்க நியூ ஒன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்றீங்கன்னா சேம் சேச்சுரேஷன் கரண்ட் அண்ட் சேம் வாட் இஸ் தட் யுவர் சேம் ஐபி எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா அந்த ஐபி நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா வேற ஒரு பொட்டன்ஷியல் சப்ளை பண்ணுங்க. நெகட்டிவ்லி நாட் டூ ஒன்றும் இல்லை, அந்த எலக்ட்ரான் போற ஸ்பீடு தான் சொல்றாங்க, கெயின் பண்ற எனர்ஜி ஒன்றும் இல்லை. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டி மாத்துறதுனால கரண்டோட குவான்டிட்டி வந்து மாறுது, கரண்டோட ஃப்ளோ மாறல, கரண்டோட ஸ்பீடு மாறல. கரண்டோட ஸ்பீடு தானே ஸ்டாப் பண்றீங்க இங்க, கரண்டோட ஸ்பீடு மாறல, கரண்டோட குவான்டிட்டி மாறுது. கரண்டோட ஸ்பீடு இங்க ரிமைன் சேம், பட் இங்க கரண்டோட குவான்டிட்டி ரிமைன் சேம், ஸ்பீட் வேரிஸ். அப்போ ரெஸ்பெக்டிவ் ஸ்பீடுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் தான் நம்ம இந்த V01 சொல்லலாம். அப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வந்து μ2. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து we can take it as negative of V03. அப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா we can plot it as μ3. So what is the logical connect between them அப்படின்னு பாத்தீங்கன்னா we can connect the difference as μ3 greater than that of μ2 and then greater than that of μ1. Okay, so this is the result we can connect from this case. Maybe நான் இங்க இருந்து ஒரு சின்ன assumption என்ன இன்ஃபர் பண்றோம்னா எழுதுறேன். இந்த இடத்துல என்ன ஃபேக்டர் வந்து வேரி ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடு, தட் இஸ் ஃப்ளோ. ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. நான் உங்களுக்கு அனலாஜிக்கலா தான் பேசிட்டு இருக்கேன். ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கு. குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஐபி இது வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இட் வேரிஸ். அப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் குவான்டிட்டி தான் வேரி ஆகுது, ஸ்பீடு கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்போ எல்லா ஸ்பீடுக்கு ஒரே ஸ்டாப்பிங் தானே, இதான் கான்செப்ட் லாஜிக்கலா. இது அனலாஜி புரியுதா, எழுதுறாதீங்க எக்ஸாம்ல அனலாஜி. இங்க என்ன அனலாஜிக்கலா நம்ம படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு, quantity of IP is constant, but what is that factor, speed. அப்ப அந்த ஸ்பீட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it varies. அப்ப ஒரு ஸ்பீடுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை சப்ளை பண்ணாங்க. ஸ்பீடுனா அந்த ஃப்ளோ சொல்றேன் நான். வேற வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேற வேற பொட்டன்ஷியல் நீங்க சப்ளை பண்ணி ஆகணும். வேற அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது 0 ஆயிடும். அப்போ நீங்க இந்த ஃப்ரீக்வன்சில போகும்போது நீங்க இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து சப்ளை பண்ணி ஆகணும். ஐ மீன் இந்த ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் இருந்துன்னா இட் வில் கெயின் சம் டிஃபரெண்ட் கைனடிக் எனர்ஜி. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த ஃப்ரீக்வன்சி இருந்துன்னா இட் வில் கெயின் சம் டிஃபரெண்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ யூ ஹேவ் டு கிவ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். The current, there is what is it, photo current. Quantity of IP na value, current or value. நம்ம இவ்வளவு ஆம்பியர்னு சொல்றோம்ல, அது இங்க மாறும். அதான் இங்க அந்த ஃபேக்டர் வந்து மாறாது. So this is a same அதே
ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல கட் ஆகணும். இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருப்பாங்க. தட் இஸ் should cut in a different point. This is a variation. ஓகேவா? ரைட். That's the two graphs. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக்ல ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இதுக்கான எக்ஸாக்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே.